மெட்ராஸ் ஐ இருக்கிறவங்களுடைய கண்ணை நம்ம பார்த்தோம்னா நமக்கும் மெட்ராஸ் ஐ வந்துடும். ஆனா இது உண்மை இல்லை. நேத்து நியூஸ்ல சென்னை ஃபுல்லா வந்து மெட்ராஸ் ஐ ரொம்பவே வேகமா பரவிட்டு இருக்குன்னு நான் பார்த்தேன். மெட்ராஸ் ஐன்றது நம்ம கண்கள்ல கன்ஜெக்டிவான ஒரு வெள்ளைப்படலம் இருக்கு. அந்த வெள்ளைப்படலம் வந்து ரெட்டா மாறும். கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். கண்ணு எரிச்சலா இருக்கும். எந்த ஒரு வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது நம்மளால. இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா, ப்ராப்பரா வந்து ஐ ஹாஸ்பிட்டல் ஆர் ஆப்டிகல்ஸ்ல சஜெக்ஷன் கேட்டுட்டு டிராப்ஸ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 7 to 10 டேஸ்ல அது ரெடியூஸ் ஆயிரும். மெட்ராஸ் ஐ இருக்கிறவங்க உங்க கண்ண அடிக்கடி நீங்க தேய்க்கக்கூடாது. ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கங்க. காட்டன் கிளாத் யூஸ் பண்றீங்கன்னா, ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி அந்த கிளாத்தையும் வாஷ் பண்ணிக்கங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ மாரி பெட்டரா இருக்கும். மெட்ராஸ் ஐ இருக்குதுன்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணீங்க. அவங்க கண்கள்ல இருந்து வர அந்த தண்ணீர் வந்து நம்ம கண்கள்ல பட்டுச்சுன்னா, நமக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற திங்ஸ மத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க வெளிய டிராவல் பண்றீங்க அப்டின்னா, சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணீங்க. இல்ல வொர்க்ல இருக்கு அப்டின்னா, சிஸ்டம் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கங்க. பி கேர்ஃபுல். இது சென்னை மட்டும் இல்ல, எல்லா லொகேஷன்லயும் இது வேகமா பரவிட்டு இருக்கு. உங்க கண்கள நீங்க சேஃபா பாத்துக்கங்க.